வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆப்பிள் மாலை, டைரி மில்க் சாக்லேட் மாலை, அசோகா சக்கரத்தூண், ஆள் உயர ரோஜாப்பூ மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையை துவங்கினார். திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சென்னை மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் கொளுத்தும் வெயிலிலும் பாராமல் வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். OMR சாலை 195வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு 195வது திமுக மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் இந்திய 2 அடி உயரம் அசோக சக்கரா தூண் ஆப்பிள் மாலை, டைரி மில்க் சாக்லேட், ஆள் உயர ரோஜாப்பூ மாலை, தலையில் கிரீடம் என வேட்பாளரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோல் வேட்பாளர் வாகனம் செல்லும் சாலையின் ஒருபுறத்தில் ஆண்கள் அமைச்சர் உதயநிதி முகம் பதிந்த மாஸ்க் அணிந்தும், மறுபுறத்தில் பெண்கள் ஸ்டாலின் முகம் பதிந்த மாஸ்க் அணிந்தும் கையில் வைத்திருந்த கருப்பு சிவப்பு பலூனை பறக்கவிட்டு வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீங்கள் எல்லாம் ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகைகளின் வாயிலாகவும் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மிக சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் சமூக அமைப்புகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே கூட மின்னம்பலம் என்கின்ற ஒரு சமூக ஊடகம் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 3 பேரை தமிழ்நாட்டில் தேர்வு செய்து அதில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் ஒருவர் என்கின்ற வகையில் விருதொன்றை தந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பினரால் பல்வேறு விருதுகளை பெற்று அங்கே அவருடைய அட்டெண்டன்ஸ் என்கின்ற வகையிலான பாராளுமன்றத்தில் வருகையாக இருந்தாலும் அவர் உரையாற்றிய விஷயங்கள், கேள்வி நேரம், நேரமில்லா நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்ற பல்வேறு விவாதங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்துச் சொல்லுகிற பல்வேறு காரியங்களை அங்கே உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி, அதை தாண்டி இன்றைக்கு அவர் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பெண்ணினத்திற்கான ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இலச்சனையாகவே விளங்கிக் கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். எனவே தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு உங்களை தேடி வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை மாதிரியே இன்னும் ஒரு 4 பேர் ஓட்டு கேட்டும் வராங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் என்கின்ற ஒரு வேட்பாளர் பாஜகவின் சார்பில் வாக்கு கேட்டு வருகிறார். நேற்றைக்கு முன்தினம் என்று நான் கருதுகிறேன், இதே தொகுதியில் வாக்கு கேட்டு வந்தபோது அவர் ஒரு செய்தியை பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் வாக்காளர் மத்தியிலும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். தேர்தல் காலம் அவர் சொல்லிவிட்டு சென்றதற்கு நாங்கள் பதிலளிக்கவில்லை என்றால் அதை எளிதாக கடந்து போய்விடக் கூடாது என்பதாலேதான் இங்கே அந்த விளக்கத்தை சொல்லுகிறேன்.